25ல விட்டதை 26லயாவது பிடிக்கிறோம், பிடிச்சே ஆகுறோம். அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமாச்சும் சமத்தா வீட்டுல அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்டுட்டு நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பிள்ளைட்டு பேர் எடுக்கணும். ஓகே, பட் இன்றைக்கு டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 30. இந்த வீடியோ அப்லோட் ஆகுற டைம் ஜனவரி 1 ஆயிருக்கும். ஜனவரி 1க்கான நியூ இயர் வீடியோ இன்னும் 2 டேஸ்ல வரும். சோ இந்த வீடியோ பாக்குறீங்களா, நியூ இயர் எப்படி போச்சு போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். இன்றைக்கு ஒரு டிஜே ப்ரோக்ராம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்னா டிஎஸ் ஆபீஸ்ல விடிய வெள்ளன 7 மணிக்கெல்லாம் எழும்பி வந்துட்டோம். நாங்கள் வந்து செட் பண்ற டைம் எல்லா அரேஞ்ச்மெண்ட் வேலையும் போயிட்டு இருந்துச்சு. ப்ரோக்ராம் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான். நாங்க ஏர்லியா வந்துட்டோம். ஏனண்டா ஏர்லியா போறது எப்பவுமே பெஸ்ட். அப்படியே காலம சாப்பாட்டுக்கு பன் தந்துச்சு. சாப்பிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஃபங்க்ஷன் சொல்லல, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கைக்கு நாங்க பல்லின கலாச்சார விழா, அதுக்கேத்த மாதிரி 4 மதத்தை சேர்ந்த நிகழ்வும் நடந்துச்சு. இடையக்க பாலும் பேட்டிஸும் வந்துச்சு. நம்மட வயிற்றுக்கு ஒரு பன் எல்லாம் சுட்டு போட்டாலும் காணாது. அதையும் சாப்பிட்டு ஒரு 12 மணி போல ப்ரோக்ராம் முடிஞ்சு சரி வீட்டை கிளம்புவோம் பார்த்தா அப்போ தான் ஒரு ட்விஸ்ட். இன்னொரு ஃபங்க்ஷன் அதே இடத்துல 2 மணிக்கு இருக்கான். பிறகு என்ன 2 மணி மட்டும் கிடந்து காஞ்சம். நல்ல வேலை சாப்பாடுக்கு கூப்பிடினோம். நான்வெஜ் ஆசையா போனா வெச்ச தந்து ஏமாத்திட்டினோம். என்னவோ பசியில கிடந்தவனுக்கு பிஸ்கெட்டை பார்த்தாலும் அமிர்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே சாப்பிட முடிய கொஞ்ச நேரம் வாக்கிங் போனோம். டைமை கடத்தணுமே, வேற வழியே இல்ல. அடுத்த ஃபங்க்ஷன் என்னடா கிறிஸ்மஸ் நிகழ்வு. நாங்க சாப்பிட்டு மேல வர்றதுக்குள்ள எல்லாமே மாறிட்டு அவ்வாறே மேல வந்து டைமை போக்காடுறதுக்கு சும்மா போட்டில போட்டு விளையாடினேன். ஒரு 1000 தடவையாவது போட்டிருப்பேன். கடைசியா ஒரே ஒரு வாட்டி விழுந்துட்டு ஏதோ சாதிச்ச ஒரு உணர்வு. அந்த டைம் தான் சுதனம் அவசர வேலையை முடிச்சிட்டு வந்தான். அப்படியே இந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப முடியும் அப்ப முடியும் பார்த்து 5 மணி ஆச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த நிகழ்வு முடிஞ்சு டயர்டா வேற லெவல் டயர்ட். வீட்டை வந்த கையோட எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு படுத்ததான் தெரியும் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.